அஞ்சாம் பாவத்துல கேது வந்துருச்சு. கேது வந்து கடுமையான சட்ட சிக்கல். மனைவிட்ட வந்து டிட்டாச்மெண்ட்டா உங்களுக்கு ஜாஸ்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்கிறவங்கள ஃபோர்ஸபிளா டிட்டாச் ஆக வைக்கும். குழந்தைகள் பேரண்டிங்ல பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகளோட நடவடிக்கை பழக்கவழக்கங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா குழந்தையை சார்ந்த இழப்பு. சனி எப்பவுமே நான் தொடர்றது வந்து தொழில்காரகனா மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் சனியை தொடுவேன். எகே நான் சொன்ன மாதிரி சுய ஜாதகத்துல தகப்பன் ஸ்தானம் எப்படி இருக்கு, சூரியன் எங்க டிஸ்போஸ் ஆயிருக்கு, ஆல்ரெடி அது உங்களுக்கு அஞ்சாம் பாவமா இருக்கு அப்படிங்கும்போது அதுல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா கொடுக்காம போயிடும். கேது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி நோக்கி தான் அந்த ஜாதகத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த மெச்சூரிட்டி தான் ஜாதகத்தை கொடுத்துட்டே இருக்கும். நான் ராகு மேல ராகு இருந்தா எப்படி அவங்க வந்து எல்லாத்துலயுமே போஸ்ட் ஆவாங்களோ. ஆப்போசிட்ல அப்படியே வரும்போது சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது இதே மற்ற கிரகங்கள் சேரும்போது சுருக்கமா நேயர்களுக்கு கவனமா இருக்கணும்னா சூரியன் முதல் கேது வரை அஞ்சாம் பாவத்துல கேது வந்துருச்சு. நான் லைனாவே ஆர்டர்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன்னே வரேன். நான் அஞ்சாம் பாவத்துல கேது வந்துருச்சு. சூரியன் யாருக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கோ, சூரியன் வந்து மூத்த மகன், சூரியன் வந்து மூத்த மகள், சூரியன் வந்து அப்பா ஸ்தானம், சூரியன் வந்து பாஸ், சூரியன் வந்து தகப்பன். ஸோ இவங்க கூட உண்டான அந்த எமோஷனல் திங்ஸ்ல வந்து இவங்க டிட்டாச்மெண்ட்டை வளர்க்கணும். அங்க வந்து நம்மளோட கடமைகளை மட்டும்தான் செய்யணும். கேது வந்து கடுமையான சட்ட சிக்கல். அப்ப தகப்பனோட உண்டான உறவை வந்து கம்ப்ளீட்டா அறுத்துரும், கம்ப்ளீட்டா வெட்டிடும், தகப்பனோட உயிர்கண்டத்தையே கொடுக்கும். எகே நான் சொன்ன மாதிரி சுய ஜாதகத்துல தகப்பன் ஸ்தானம் எப்படி இருக்கு, சூரியன் எங்க டிஸ்போஸ் ஆயிருக்கு, ஸோ இவங்க என்ன லக்னம், எந்த லக்னத்துக்கு கேது அந்த பாவத்துல வந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. நான் சொல்றது நாடி விதிப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தேவையில்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ராகு வந்து டீல் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கேது என்ன பண்ணுன்னா தாண்ட விட்டுட்டு அடுத்த செக் போஸ்ட்லேயே போலீஸ் நிக்க வச்சிடும். சிம்பிள். ராகு வந்து போயிரு, என்ன வேணாலும் பண்ணிரு, தப்புச்சரலான்னு முடிவு வந்துச்சுன்னா ராகு கரத்துவம் பண்ணவங்க எத்தனாயிரம் கோடி எடுத்தாலும் சரி அவங்க எஸ்கேப் பண்ண முடிவு எஸ்கேப் ஆகியே தீருவாங்க. அங்க யாராவது சனியோ கேதோ உள்ள வந்துச்சு அப்படின்னா பிக்சரே கதையே காலி. இந்த இடத்துல கிளப்பி விட்டு அடுத்த செக் போஸ்ட் லாக் பண்ணி விட்டுரும். அதுவும் கடுமையான சட்ட சிக்கல்ல சிக்க வச்சிடும். ஸோ இது மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைங்க மேல குழந்தைக்காக புதுசா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் குழந்தை கொடுக்கும். ஆனா ஆல்ரெடி அது உங்களுக்கு அஞ்சாம் பாவமா இருக்கு அப்படிங்கும்போது அதுல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா கொடுக்காம போயிடும். கடவுள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக குழந்தை கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இருக்கும். பிளஸ் இது சொல்லவே கூடாது, சுயஜாதத்தோட பிராப்தம் தெரியாம குழந்தைய பத்தி நம்ம பேசக்கூடாது. ஸ்டில் சட்டத்தை மீறாம இருந்தாங்க அப்படின்னாலே உயர் அதிகாரிகளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீறாம இருந்தாங்கன்னாலே ராகு காப்பாத்திரும், கேதுவை காப்பாத்தாது. கேது வந்து லாக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திரன் மேல கேது வருது. சந்திரன் வந்து ரிப்பீட்டட் தாட்ஸ், சந்திரன் வந்து இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸ். அந்த இடத்துல கேது வருது அப்படிங்கும்போது ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்து வெளியே வர சொல்லும். ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காத, அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 8 மாசமே அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனி இந்த வருஷம் ஜனவரிலேருந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஏதாவது நினைச்சாலே நடக்க மாட்டேங்குது, ஏதாவது கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுங்கிறத அவங்க ஆணித்தரமா புரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சித்தத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ, எதெல்லாம் அவங்க டிசைர் பண்றாங்களோ அதுக்கு உண்டான டிசைர் எடுத்துக்கலாம், அதுக்கு உண்டான ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கலாம், எஃபர்ட்ஸை போடலாம். ஏன்னா சந்திரன் வந்து சிந்தனை, எல்லாமே கம்ஸ் அண்டர் சிந்தனை. சிந்தனை தான் செயலாகும். என்ன அனைத்துக்கும் ஆசைப்படு, அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் போடு, ரிசல்ட்லேருந்து டிட்டாச் ஆயிரு, அவ்வளோதான். அனைத்துக்கும் ஆசைப்படலாம். ரிசல்ட் வந்து டிட்டாச் ஆகலை அப்படின்னா அந்த சந்திரனோட கேது காம்பினேஷன் வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும். தாயோட ஆரோக்கியத்திலையும் தாயோட உண்டான உறவுகளையும் கவனமாக இருக்கணும். வயதில் மூத்த பெண்களுடன் உண்டான உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் உள்ள வருது அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து மங்கல்யகாரகன். செவ்வாய் வந்து பெண்களுக்கு எதிர்ப்பாளினர், சிப்ளிங்ஸ், ஓவராலாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிப்ளிங்ஸ், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், வெளியேற ரத்தம். ஸோ இதெல்லாம் செவ்வாயோட கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் கேதுங்கிற கத்திரி வரும்போது சர்ஜரிகள்லாம் கூட ஆரம்பிக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து சர்ஜரி. ஸோ சர்ஜரிக்கான பீரியடாக இது வரும். ஸோ ஓவராலாகவே ஹெல்த்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இதுக்கு முன்னால் வந்து சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. செவ்வாய் இருக்கிற இடத்துல கேது வரும்போது இல்லை இந்த உறுப்பை கட் பண்ணிடலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு தையல் போடணும், இது வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிற மாதிரி அதை டைவர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அதை ஹேண்டில் பண்ணி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ட்ரெடிஷனல் தெரபிஸ் தான் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து கட் ஆயிரும், உள்ள தானா ஹீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரத்தம் டீடாக்ஸ் பண்றதுல கவனமா இருக்கணும். இதுல பெண் ஜாதகத்துல செவ்வாய்ன்றது கணவன் மங்களகாரகன் சொல்லுவோம், திருமண வாழ்க்கைக்கு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அதை கவனமா எடுத்துட்டு போங்க. வெட்டி விட்டு போயிடும், கல்யாணமானவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். மணமகனும் நினைக்கிறவங்க 2026 கொஞ்சம் பெண்டிங் வச்சிடலாம்னு சொல்லுவேன். ஒரு உங்க சுயஜாதத்துல தசாபதியில ரொம்ப ஃபேவரபிளா இருந்தா கவனமா எடுத்துட்டு போங்கன்னு மட்டும் சொல்லலாம். மற்றபடி ஓவராலவே ரிலேஷன்ஷிப் இறங்குறவங்க கூட கொஞ்சம் கவனமா திருமண வாழ்க்கை கொஞ்சம் பெண்டிங் போட்டு போறது கொஞ்சம் அட்வைசபிளா இருக்கும். புதன் மேல கேது இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ராகு மேல கேது இருக்கும்போது நிறைய சுகர் கோட்டிங்
மார்க்கெட்டிங் விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. புதன் மேல கேது இருக்கும்போது எமோஷனல்ஸை வந்து அவங்க சுருக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்ட்ராக்ஷனை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸ்பிரஸிங் செல்ஃப் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். வார்த்தைகள் சுருக்கிறோன்னு அவசியம், ஆனால் எந்த இடத்துல நம்ம வார்த்தைகளை வெளிப்படுத்தணுமோ சில விஷயங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தி தான் ஆகணும். தேவையில்லாத புது நட்புகளில் இறங்கும்போது கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சோடனே கட் பண்ணி விட்டுரும். நிறைய ரிலேட்டிவ்ஸ் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, சொந்த பந்தங்களோட விஷயங்களுக்குலாம் நிறைய கலந்துக்க மாட்டாங்க, பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்றதுல விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கனால இந்த புதன் மேல கேது பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிள் ரெமடி எந்த கிரகத்துக்கு மேனாலும் இருந்துட்டு போட்டோம். சிம்பிள் ரெமடி நான் சொல்றது வந்து ஸ்டிக் டு சர்டன் ப்ரோட்டோகால், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டோன்ட் அட்டாச். அது மேலே அட்டாச் ஆகிற ரமண மகரிஷி யாரோ ஒருத்தருக்கு தோள்பட்டில் ஏதோ உடல் உபாதை வரும்போது கான்சியஸ்ல இருக்கும்போது தான் அதை வந்து ரிமூவ் பண்ணாங்களா, சர்ஜரி பண்ணாங்களா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது வலிக்குதுன்னு தெரியும், அது வலின்னு தெரியும், வலி வந்து அவங்க பார்த்து பழகுவாங்க. ஸோ கேதுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே, அது காதலாக இருந்தாலும் சரி, பிரயாணங்களா இருந்தாலும் சரி, அந்த மெச்சூரிட்டி மட்டும் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது கேது பெருசா பாதர் பண்ணாது. இதுல வந்து டாக்குமெண்டேஷனையும் நம்ம வந்து புதன் தான் சொல்றோம். ஸோ அப்போ வீடு வாங்குறவங்க, நிலம் வாங்குறவங்க, பத்திரப்பதிவுகள் எல்லாம் நார்மலாவே கொஞ்சம், ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் ப்ரூஃப், எனி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன், இப்போ பேட்டர்ன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உயர்கல்விகள்லாம் முடிச்சு டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுல எல்லாம் சில தடைகள் தாமதங்கள். இப்போ பிஹெச்டி முடிக்கும் போது பேப்பர்ஸ், ஏன்னா புதன் வந்து பேப்பர்ஸ் தான் சொல்லுவாங்க பிஹெச்டி முடிக்கிறவங்க. ஸோ அந்த பேப்பர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிறைய சங்கடங்களை கொடுக்கும். அப்போ இந்த உயர்கல்வி முடிச்சு அந்த பேப்பரை போட்டாதான் எனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லி யாரெல்லாம் பேப்பர் அப்படிங்கிற வார்த்தை பிடிச்சி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். கால்குலேஷன்ல தவறு ஏற்படக்கூடும். ஸோ பத்திரங்களை, தேவையில்லாத பத்திரங்களை கையெழுத்து போடக்கூடும். ஸோ இந்த மாதிரியான புதன் காரகத்துவம் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிரன் கேது இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துலன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா மனைவியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல கேது வருது அப்படிங்கும்போது சுக்கிரன் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? மனைவிட்ட வந்து டிட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு ஜாஸ்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்கள ஃபோர்ஸபிளாக டிட்டாச் ஆக வைக்கும். இன்னொன்று சுக்கிரன் வந்து பெண்களோட ஜாதகத்தில் நம்ம யூட்ரஸுக்கு எடுக்கலாம், ஆண்களோட ஜாதகத்தில் எல்லாரோட ஜாதகத்துலேயும் ஒரு கிட்னி எல்லாம் எடுக்கலாம், உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே காரகத்துவமாக வரும். ஸோ யாரெல்லாம் தன்னை ஹாப்பியாக வச்சுக்கலையோ, சுக்கிரன் வந்து ஹார்மோனின்னு சொன்னேன், தனக்குள்ள முதல்ல யாரெல்லாம் ஹார்மோனியாக இல்லையோ அவங்களுக்குலாம் யூட்ரஸ் சம்பந்தமான இஷ்யூஸ் கொடுக்கக்கூடும். அடுத்த வருஷம் அதை ட்ரீட் பண்ணி கையை வச்சு நோண்டி யூட்ரஸை கையில் எடுத்தே கொடுத்துருவாங்க. கேல் பிளாடரில் பிரச்சனைன்னு சொல்லி போவாங்க, கேல் பிளாடர் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. எனக்கு கேது வந்து வெட்டுறது. ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஹார்மோனிக்கு சுக்கிரன் காரக கிரகம். அந்த இடத்துல நீங்க பெருசா இன்ட்ராக்ட் பண்ணாம, பெருசா எனக்கு இந்த வார்த்தை நீ சொன்னாதான் எனக்கு உங்ககிட்ட அன்பு ஃபீல் ஆகும் அப்படின்னு ஒரு ஆண் ஏதாவது மனைவி கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா, மனைவி என்ன அன்பு கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த அன்பு கிடைச்ச மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ பெண்களுக்கு ஓவராலாவே பீயிங் லவுட் அப்படிங்கிறது வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்பு பாசம் அதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து பழகிட்டாங்கனாலே கேது வந்து கொடுக்குற கிரகம். அதனால மீனத்துல கேது கம்ஃபர்டபுள். அப்போ ரிலேஷன்ஷிப் சுக்கிரன் இஸ் மென்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹார்மோனிங் போது அந்த ஹார்மோனி ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டாங்கனாலே டிஸ்பைட் ஆஃப் பீயிங் மேல் அண்ட் ஃபீமேல் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆனால் உள்ளுறுப்புகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இல்லைன்னா, ஆண்களாக இருந்தாலும் கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணலான்னு சொல்றது ஏதோ ஒரு விஷயத்த கட் பண்ணி வெளியெடுக்க வச்சிரு உள்ளுறுப்புகளை. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ சிம்மத்துல குரு இருக்கு நேட்டல் பர்த் சார்ட்ல, இப்போ அங்க கேது, இப்போ குருமலை கேது வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்க நிறைய சித்தர்கள் வழியை ஃபாலோ பண்ணணும். குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணவிரியங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். சிலர் வந்து நான் ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐஎஃப்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பெரும் பணத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்மத்தில் குரு வருது ஓவராலாவே குழந்தைகளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா காலபுருஷன் ஒரிஜினல் 5ஆம் பாவத்துக்கு குரு வருது. அந்த விஷயத்தை வந்து குரு வந்து பெருசுபடுத்த கொடுக்க ஒரு கிரகம் தான். பாசிட்டிவாக பேசுகிறோம். அந்த இடத்துல ஆல்ரெடி கேத்து இருக்குது அப்படிங்கும்போது குழந்தைகள் பேரண்டிங்கில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட நடவடிக்கை பழக்கவழக்கங்களை கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைய சார்ந்த இழப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த பேரண்ட்ஸ் வந்து எதிர்கொள்ளக்கூடும். அப்படிங்கிறதுனால குருமலை கேது வரும்போது பெருங்கடன், குரு வந்து பெரும் பணம், அந்த இடத்துல பெரும் பணத்தை தொட்டு கடனை பெரும் இழப்பையும் ஜாதகர் எதிர்கொள்ளக்கூடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தாங்க. சித்தர் வழிபாடு செய்யறாங்க, ஜீவசமாதி வழிபாடு செஞ்சாங்க, குருமார்களை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சாங்க போது இந்த குரு கேதுவோட காம்பினேஷன் வந்து அவங்களால எதிர்கொள்ள இயலும். ஓகே, அடுத்ததாக சனி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சனி கேது காம்பினேஷன். சனி எப்பவுமே நான் தொடர்றது வந்து தொழில்காரகனா மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் சனியை தொடுவேன். ரொட்டீன் உங்கள் லைஃப் வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. இத்தனை மணிக்கு எந்திரிச்சு இத்தனை மணி வரைக்கும் நான் என்னோட ரொட்டீனை பார்ப்பேன். அது வந்து வெளியே போய் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, ஒருத்தர் கீழே வேலை பண்ணாலும் சரி, வீட்லேயே இருந்து வருமானம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கர்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ரொட்டீனுக்குள்ளே வராங்க அப்படின்னால சனி ஆக்டிவேட் ஆயிரும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஐம் பேக்டு வித் தீஸ் அண்ட் தீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல கேது வரும்போது அந்த ரொட்டீனை தான் முதல்ல கேது உடைச்சிடும். அவங்களால அந்த ரொட்டீனுக்குள்ளே அவங்களால ஸ்டிக் ஆக முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு சனிமலை கேது வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்களை சுருக்கும். நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே தொழில் வந்து பெருசாக எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுல எவ்வளோ பொறுப்பாக நம்ம இருக்கோம். நார்மலாகவே கேது வந்துச்சுன்னா அங்கே கொடுத்துரு எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவோம். அதுக்காக நான் வேலை செஞ்சு எனக்கு சம்பளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, நான் உழைப்பப்பட்ட பிஸ்னஸ் மேனு போட்ட காசு வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது.
அன்கண்டிஷனலாக உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் அந்த இடத்துக்கு போடுங்க, தொழில் சார்ந்து போடுங்க, ஒர்க் சார்ந்து போடுங்க. அந்த ரிசல்ட் வந்து டிட்டாச் ஆயிருங்க. நான் போடுற உழைப்புக்கு எனக்கு வந்த காசு பத்தல, நான் போடுற உழைப்புக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட் பத்தல, ப்ரமோஷன் பத்தலன்னு இப்போ தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கேது வரும்போது தான் கேள்வி கேட்க வைக்கும், அதை தூண்டும், அதுக்கப்புறம் வெட்டி விட்டுரும். பிரச்சனையே உனக்கு வேலை வேலை போற தானே அளவுக்கு பிரச்சனை, போயிடும். வேலையே இல்லாமல் வேலை பண்ணிடலாம். இல்ல. உனக்கு இப்போ குழந்தைனா பிரச்சனை, குழந்தை ஒன்று விட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ அந்த டைம்ல அபார்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது, குழந்தைங்க பெத்தவங்களை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிடுது, இல்லை பெத்தவங்களே குழந்தையில துரத்தி விட்டுறது. ஸோ குருமார்களை நிந்திப்பாங்க, குருமார்கள் கூட சண்டை போடுவாங்க. ஸோ குரு கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக பழகி அங்கிருந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் எதிர்கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேது ட்ரிகர் பண்ணக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. ஓகே, அடுத்ததாக கேது மேல ராகு போகுது அப்படின்னு எப்படி? கேது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி நோக்கி தான் அந்த ஜாதகர் தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த மெச்சூரிட்டி தான் ஜாதகர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நான் சிவனேன்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் சிவனேன்னு போலான்னு போறேங்கிற ஒருத்தர் மேலே பிடிச்சிக்கிட்டு ரிவர்ஸ் வா, நீ எங்கே போயிட்டு இருக்க, உனக்கு இங்கே பின்னால் எவ்வளோ வேலை இருக்கு பாரு, எவ்வளோ பொறுப்பு இருக்கு, நீ இதெல்லாம் அடையணும், நீ அதெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்மிக் பிளானட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட். ஸோ அது வரும்போது பட் எந்த ஒரு கிரகமுமே கேதுவோட பவர்ஃபுல் நம்ம எடுக்க முடியாது. ராகுவையோ குருவையோ எந்த மாதிரி ஒரு எனர்ஜிலேருந்தும் அவங்கள சடனாக வெளியே பிச்சு போடுற, அப்படியே இந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பிளான் பண்ண மாட்டாங்க. ஆல் ஆஃப் சடன் வந்து இப்படி துண்டை உதறி கட்டுனாங்கன்னா கிளம்பிடுவாங்க. நம்ம புத்தர் மாதிரி வெளியே போகிறேன், நான் பார்க்குறேன், வயோதிகம் கஷ்டப்படுத்துது, முதுமை கஷ்டப்படுத்துது, நோய் கஷ்டப்படுத்துது, மக்கள் வந்து மூப்பு பின்னியால் கஷ்டப்படுறாங்க, கிளம்புடா. இந்த பக்கம் எந்த குழந்தை இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, புத்தருக்கு அந்த செகண்ட் வேறு எதுவுமே கண்ணு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வேண்டாம் அப்படின்னு மனசை படிச்சு, இது பெயின்ஃபுல், இது வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன், ஆடனிங் மை பேர்டன் சொல்லிச்சுன்னா அதை வந்து வெட்டியோட பார்க்கும் கேது, கிளம்பிருன்னு சொல்லும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் கிடைக்கணும், நோய் தீரா நோய் பாதிக்குது அப்படின்னா நோயிலேருந்து கேது வரும்போது வெளியேறிடுவாங்க. நோயிலேருந்து வெளியேற முடியாச்சுன்னா சோலை பாடியிலேருந்து வெளியேறிடும். அல்டிமேட்டாக ரிலீஸ், அந்த ரிலீஸ் தான் கேதுவோட வேலை. ஸோ ரிலீஸாக எல்லாத்துலேயுமே நான் சிவனேன்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போகிற ஒரு ஆளை கேது ராகு உள்ளே வந்தோன்னா அந்த கேதுவோட எனர்ஜியெல்லாம் ரிவர்ஸ் பிடிச்சிருத்து அப்படியே ரிலீஸ் ஆகுது. உனக்கு இங்கே பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்கிற அந்த ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்து தான் ஜாதகர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போடும். நிறைய பேர் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறேன், ஆனால் இந்த குழந்தையால இந்த வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு, இந்த புருஷனால இந்த பொண்டாட்டிக்காக இங்கே இருக்க வேண்டியிருக்கு, எங்கள் அம்மாவை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே இந்த பேர்டனில் இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி தன்னை சுற்றி இருக்கிற நார்மலான ஒரு சில விஷயங்களை கூட அந்த ஜாதகர் வந்து பாரமாக இப்ப பார்க்கக்கூடும். இவ்வளவு நாள் அந்த பாரம் அப்படியே தான் இருந்திருக்கும். அதை வந்து பெரிய பாரம்னு நினைக்காம நான் கடமையை செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு ராகு உள்ள வந்த அப்புறம் இது கடமை கிடையாது, இது உன பாரம், இது எவ்வளவு ட்ரபிள் இருக்கு தெரியுமா, எவ்வளவு கேவலமான சிச்சுவேஷன் இருக்கு தெரியுமான்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஸோ அந்த ஃபீல் யாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களை நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை பேர்டன் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பேர்டன் பண்ணுது, ஒரு உயிரை காப்பாற்றுறது நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க, ஒரு உறவை காப்பாற்ற உங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அது இது நாள் வரைக்கும் பாரமெல்லாம் பார்த்தீங்களோ அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷமா அது பெரிய பாரமா பார்க்காதீங்க. பாரமா பார்த்தீங்க அப்படின்னா கேது வெட்டிரு கிளம்பிருன்னு சொல்லிடும். அந்த கேது போய் 2026 கேது மேலே ஏறி போயிடும், கடகத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போச்சேன்னு சொல்லி நீங்க திரும்பி ஏங்கிட்டு இருப்பீங்க. ஸோ கேது வந்து அந்த டிட்டாச்மெண்ட்டை நோக்கி கொடுக்கும்போது ராகு வந்து பேராசை தூண்டும். அந்த பேராசை ஆஃப் பண்ணிட்டு கடமையை செஞ்சுட்டு பலன் எதிர்பார்க்காம இருக்கும்போது கேது மேல ராகு வருது வந்து உங்க ஜாதகத்துல அது எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல டிட்டாச்மெண்ட்லயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இறுதியா கேது மேல கேது. ராகு மேல ராகு இருந்தா எப்படி அவங்க வந்து எல்லாத்துலயுமே போஸ்ட் ஆவாங்களோ, கேது மேல கேது வரும்போது நிறைய விஷயங்களை அவங்க டிட்டாச்மெண்ட் மென்டாலிட்டிக்குள்ள தான் போவாங்க. அவங்க ஸ்மைலிங் ஃபேஸ், பொட்டேட்டோட ஸ்மைலிங் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது மேல இருக்கும்போதெல்லாம் நானும் லக்னத்துல கேது இருக்கிறவங்களுக்கு அப்படிதான். அவங்க வந்து ஸ்மைலை வந்து வலுக்கட்டாயமா கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஆகிறதுக்கே ஒரு 25 வருஷம் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா எப்பவுமே இந்த டவுன் ஸ்மைல் தான் இருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த ஒரு விரக்தியும் ஒரு லோன்லினஸும் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்கம்ப்ளீட் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஆல்ரெடி அந்த ஃபீல் இருக்கிற ஒரு ஆளுக்கு திருப்பி அந்த கேது உள்ளே வந்துட்டு உனக்கும் பிரச்சனையா, எனக்கும் பிரச்சனை தான், திருப்பி உனக்கு நான் அந்த டிட்டாச்மெண்ட்டை கற்றுக்க சொல்ல தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வரும். ஆனால் கேது வரும்போது அது என்ன பண்ணுன்னா முழுசுலும் அதுலேருந்து டிட்டாச் ஆக சொல்லும். ஏதோ மிச்சம் இதில் ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பற்று அது எல்லாத்தையுமே டச் பண்ணி இந்த சாப்டர் வந்து எண்டு பண்ணிடு அப்படின்னு சொல்லும். ஸோ உங்க லக்னத்துக்கு கேது எந்த பாவத்தில் இருக்கோ, உடல் மேல கேது இருக்கு, லக்னத்திலே கேது இருக்கும்போது தன் மேல இருக்கிற அந்த பற்றை வந்து டிட்டாச் பண்ண வச்சிடும், கம்ப்ளீட்டா டிட்டாச் பண்ண வச்சிடும். அவங்க எதையுமே பாதர் பண்ணாம இருக்கணுங்கிறத பரிகாரமே. ஸோ உங்க லக்னத்துக்கு எந்த பாவமா வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் டிட்டாச்மெண்ட் மென்டாலிட்டிக்குள்ள நீங்க ஜாஸ்தி போய்க்கோங்க. அது போயிட்டீங்கன்னாலே கேது மேல கேது வருது வந்து பெருசா உங்களை பாதர் பண்ணாது. நிச்சயமாக இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். அடுத்த ஒரு வருட காலங்கள் நம்ம எந்த விஷயத்துல அவேர்னஸா இருக்கணும், எதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்திக்கலாம், எதெல்லாம் வந்து நல்லா கொண்டு போகலாம்னு சொல்லி ரொம்ப அழகா கோச்சாரத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அருமையான ஒரு பதிவு. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கணும். நன்றி. மிக்க நன்றி.